அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஃபாவிற்கு அருகில் தொழுது கொண்டிருந்தார்கள். அபூ ஜஹ்லும் அவனது சகாக்களும் அங்கே அமர்ந்திருந்தனர். அப்போது அவர்களில் ஒருவன் மற்றவர்களிடம், உங்களில் யார் பனூ ஃபுலான் கோத்திரத்தாரின் ஒட்டகத்தின் நஞ்சுக் கொடியை, கருப்பைக் கழிவை கொண்டு வந்து முஹம்மது சஜ்தா செய்யும்போது அவரின் முதுகின் மீது வைப்பார் என்று கேட்டான். கூட்டத்திலிருந்த மிகவும் துர்பாக்கியசாலி ஒருவன் எழுந்து சென்று அதை கொண்டு வந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தா செய்யும் வரை அவன் எதிர்பார்த்திருந்து அவர்கள் சஜ்தா செய்ததும் அதை அவர்களின் முதுகில் தோள்களுக்கு இடையே வைத்தான். நான் பார்த்து கொண்டிருந்தேன். என்னால் அதை தடுக்க இயலவில்லை. அதை தடுக்க எனக்கு பாதுகாப்பு அளிக்கும் வலிமை இருந்திருக்க வேண்டுமே என்று ஏங்கினேன். அவர்கள் சிரித்துக்கொண்டு மகிழ்ச்சி மிகுதியால் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்தார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவிலேயே இருந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவர்களின் முதுகிலிருந்து அதை தூக்கி எறியும் வரை அவர்கள் தங்கள் தலையை உயர்த்தவில்லை. அவர்கள் தங்கள் தலையை உயர்த்தி, அல்லாஹும்ம அலைக்க பி குரைஷ், யா அல்லாஹ் இந்த குறைஷிகளை தண்டிப்பாயாக என்று 3 முறை கூறினார்கள். அவர்கள் குறைஷிகள் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தது அவர்களுக்கு கடினமாக இருந்தது. ஏனெனில் அந்த ஊரில் மக்காவில் செய்யப்படும் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அவர்கள் கருதி கொண்டிருந்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர்களை குறிப்பிட்டு, அல்லாஹும்மா அலைக்க பி அபி ஜஹல் வ அலைக்க பி உத்பா இப்னி ரபியா வ ஷைபா இப்னி ரபியா வல் வலீத் இப்னி உத்பா வ யுமையா இப்னி கலஃப் வ யுக்பா இப்னி அபி மொய்த், யா அல்லாஹ் அபூ ஜஹ்லையும் உத்பா பின் ரபியாவையும் ஷைபா பின் ரபியாவையும் வலீத் பின் உத்பாவையும் உமையா பின் கலஃபையும் உக்பா பின் அபி மொய்த்தையும் தண்டிப்பாயாக என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், 7வது நபரின் பெயரையும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அது எனக்கு நினைவில்லை. என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் குறிப்பிட்டவர்களை பத்ரு போர்க்களத்தின் பாழடைந்த கிணற்றில் சடலங்களாக கிடப்பதை நான் கண்டேன்.